மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் குஜராத்தி அடை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். சகோதரி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாகி சேவையாற்றி வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நேயர்களுக்காக என்ன பண்ணலான் இருக்கீங்க? குஜராத்தி ஸ்பெஷல் அடை செய்து காண்பிக்கலான்னு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சத்தான அடை. குஜராத்தி அடை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 ஆளாக்கு, பாசிப்பருப்பு 1/4 ஆளாக்கு, கடலைப்பருப்பு 1/4 ஆளாக்கு, துவரம்பருப்பு 1/4 ஆளாக்கு, உளுத்தம்பருப்பு 1/4 ஆளாக்கு, கேரட் 1, நறுக்கிய முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி அளவு, சிறிய சுரைக்காய் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் தேவையான அளவு, தயிர் 1 கப், மல்லித்தழை சிறிதளவு, துருவிய இஞ்சி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய தேங்காய் 1 கைப்பிடி அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். நிறைய பருப்பு வகைகள் காய்கறிகள் சேர்த்து இந்த அடை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா, நான் 1 ஆளாக்கு அரிசி இட்லி ரைஸ் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 1/4 ஆளாக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 ஆளாக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஆளாக்கு துவரம்பருப்பு, 1/4 ஆளாக்கு உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு எள்ளு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே பருப்பு வகைகள், இதெல்லாமே காய்கறிகள். நான் கேரட் கட் பண்ணியிருக்கிறேன். முட்டைகோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுரைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், மல்லித்தழை, சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு தயிர் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த பருப்பு ரைஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சோன்னா நல்லா ஊறிடும். இப்படி நான் இதெல்லாம் சேர்த்து நான் இங்கே ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இது நம்ம தயிர் போட்டு தான் அரைக்க போகிறோம் சிஸ்டர். ஏன் சிஸ்டர் இது தயிர் யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம அடைனாலே கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். சிஸ்டர், இது நல்லா மை மாதிரி அரைக்கணுங்களா? இல்லை சிஸ்டர், கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிடலாம். இல்லை கொஞ்சம் ரவை பதம், நம்ம அடைனாலே கொஞ்சம் கொரகொரப்பாக தானே அரைப்போம். அந்த அளவுக்கு கூட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாக ரவை பதத்துக்கு அரைச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கலக்க வேண்டியதெல்லாம் கலந்துடலாம் சிஸ்டர். கொஞ்சம் கேரட்டு, முட்டைகோஸு, நான் பார்க்கவே அழகாக கட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், குட்டி குட்டியாக. நம்ம கட் பண்ணும்போது அழகாக கட் பண்ணால் அது சாப்பிட்றவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும். சமைக்கும்போது நமக்கும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு.
பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சிஸ்டர், பொதுவாக அடைனாலே அதுக்கு சிகப்பு மிளகாய் தான் போடுவாங்க. நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க. குஜராத்திஸ் வந்து அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊரில் நல்ல காரம் சாப்பிடுவோம். வேணும்னா அவங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய். பொதுவாக நம்ம அடையில் வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம், இதில் தக்காளி சேர்த்து பண்ணுறோம். தக்காளி வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப பழுத்ததாக இல்லாமல் காயை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், மல்லித்தழை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபுல் தயிர் போட்டு அரைக்கணுன்றது இல்லை. 1 கப் தயிர் சேர்த்துட்டிங்கன்னா போதும். மிச்சத்துக்கு கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். போதுங்களா சிஸ்டர்? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. சிஸ்டர், உடல் உறுப்புக்கும் குணங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ டைஜஷனுக்கு எந்த குணங்களை சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? டைஜஷனுக்கு வந்து மகிழ்ச்சி. எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். நம்ம சாப்பிடும்போதே எதிர்காலத்தை பற்றின கவலை, குடும்பத்தை பற்றின கவலை, இல்லை ஏதாவது சமுதாயத்தை பற்றின கவலையோடு சாப்பிட்றதுனால அது சீக்கிரம் செரிமானம் ஆகிறதில்ல. சில பேர் கஞ்சி கூட குடித்தா கூட செரிக்க மாட்டேங்குது, தண்ணி குடித்தா கூட செரிக்க மாட்டேங்குது, தொண்டையிலே நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குடல் வந்து சந்தோஷப்படும், டைஜஷன் நமக்கு நல்லா நடக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கூட போட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுங்களா சார்? வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம். அடை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, கடுகும் எள்ளும், இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுடலாம். இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க சார்? இல்லை, இது மேலால் தான் தூவணும். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சிஸ்டர், நீங்கள் சந்தோஷமாக இருந்து தான் சாப்பிடணும்னு சொன்னீங்க. இப்போ இந்த நகைச்சுவை சேனலில் பார்த்துட்டே சாப்பிட்லாங்களா சிஸ்டர்? இன்றைக்கி நகைச்சுவை எப்படி இருக்குதுன்னா, அடுத்தவங்களை கேலி கிண்டல் செய்து துன்புறுத்தி அப்படித்தான் வந்து நகைச்சுவைங்கிறது காண்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கறதுனால அடுத்தவங்களை துன்புறுத்தி அது நிரந்தரமான நகைச்சுவைங்கிறது கிடையாது. நிரந்தர சந்தோஷத்தையும் அது கொடுக்காது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்து வரக்கூடியது, வெளியிலிருந்து வரக்கூடியது கிடையாது. நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது, அது ஆனந்தம் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மார்த்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீகத்துல. எதை சார்ந்து வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷமா இருக்கலாம், இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நிரந்தரமானது நமக்கு கிடையாது. இன்னொன்று, அப்படி பிறரை கேலி கிண்டல் செய்து நாம சந்தோஷப்படுறது வந்து அது நல்ல விஷயமும் நல்ல பழக்கமும் இல்லை. நமக்கும் ஈஸியாக அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய பழக்கங்கிறது வந்துடும். ஒரு பக்கம் எந்திரிச்சிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். காய்கறி எல்லாம் சாப்பிடாம சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து காயினாலே ஒதுக்கி வச்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அடை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா விதமான பருப்பும் இருக்குது, காயும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. ரெடி ஆயிடுச்சு தோசை. நான் இன்னொன்று ஊற்றி காமிச்சிடுறேன். இதுக்கு மெலிசா வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மெலிசா விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம்.
ஒரு நிமிஷம் திருப்பி போட்டுடலாம் சிஸ்டர். சிஸ்டர், அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது யாருமே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாரும் அவசரமாக போகிறாங்க வராங்க, தட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றாங்க. நம்ம ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய அந்த நன்றி உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நாம் நன்றி சொல்லும்போது இயற்கைக்கும் அது போய் சேருது. இயற்கை நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்குது இல்லையா? இந்த நன்றி உணர்வு வந்து நம்முடைய உடம்புக்குள்ளாரையும் அந்த காய்கறியில் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து முழுமையாக போய் சேர்ந்துடுது. இறை நினைவில் இருந்து நம்ம சாப்பிடும்போது அது நல்ல டைஜஷன் ஆகுது சிஸ்டர். இப்போ இது வந்துடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக வந்துருக்கு சிஸ்டர். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல தோணுது. சுட சுட சத்தான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது சிஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் வீட்டில் அம்மா அடை செஞ்சு தருவேன், அடை தோசை செஞ்சு தருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லைங்க சிஸ்டர். செம்ம சூப்பராக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர், இன்று நேர்களுக்காக குஜராத்தி அடை அட்டகாசமான டேஸ்ட்ல செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர். குஜராத்தி அடை செய்முறை: இட்லி அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆகியவற்றை ஒன்றாக ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கும். பின் அதனை தயிர் சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக ரவை பதத்தில் அரைத்து கொள்ளவும். அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதனுடன் துருவிய கேரட், சின்ன சின்னதாக நறுக்கிய முட்டைக்கோஸ், சுரைக்காய், பச்சை மிளகாய், மல்லித்தழை, தக்காளி, தேங்காய், துருவிய இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலக்கிவிடவும். பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்க்கவும். கடுகு பொரிந்தவுடன் எள்ளு சேர்த்து தாளித்து அடுப்பை அணைத்து விடவும். அதன்பின் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து கல் சூடானவுடன் 1 ஸ்பூன் எண்ணெய் விடவும். பின் கலக்கி வைத்திருந்த அடை மாவை தோசைக்கல்லில் ஊற்றவும். அதன் மேல் தாளித்து வைத்திருந்த கடுகு மற்றும் எள்ளை தூவிவிடவும். பின் தோசையை மூடி போட்டு வேக வைக்கவும். தோசை ஒரு பக்கம் வெந்தவுடன் திருப்பி போடவும். 2 பக்கமும் வெந்தவுடன் தோசையை எடுத்து விடவும். இப்போது சத்தான சுவையான குஜராத்தி அடை தயார். நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று அட்டகாசமான குஜராத்தி அடை இன்னைக்கு நமக்கு செஞ்சு காமிச்சாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.